என்னங்க இது? எதுக்காக என் பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க இப்போ? ஏமா உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஸ்டேஷனுக்கு வா, தெரிஞ்சுக்கலாம். இவங்க சொல்லி நான் பணத்தை திருடல மேடம். திருட்டுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். என் ஆபீஸ்ல வேலை பார்த்த பொண்ணுதான் சரியான ஃப்ராடு. கடைக்கு நகை வாங்க போனோம். அதை வர்ற வழியில தவற விட்டுட்டோம். அதை அந்த பொண்ணு தான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு பொறுப்பா கொண்டு வந்து கொடுத்தது. அந்த பொண்ணை போய் சம்பந்தி, நடந்த தவறுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்க. சமாதானம் பண்ண வந்த இடத்துல எனக்கு நல்ல சன்மானம் கிடைச்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இளவரசியை நானும் சேர்ந்து வாழணும், இளவரசி நம்ம வீட்டுக்கு வரணும்னு நீங்க எடுத்த முயற்சி தானே. இனிமே அந்த எண்ணத்தை மாத்திக்கங்க. மறுபடியும் ஏதாவது தெலுமுள்ள பண்ணி என்னது ஆபீஸ் விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் முகத்திரையை கிழிச்சு உன்னை இந்த ஆபீஸ் விட்டு வெளியில அனுப்பல, என் பேர் இளவரசி. ஆமாண்டா செல்லம், மம்மி சொன்னா கேட்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஹேய், குழந்தை கொஞ்சம் வேலையில வச்சுக்காத. என்னடி அப்படியே பாயற? என்னமா நீ பெத்த பொண்ணு மாதிரி அப்படியே பாசத்தை காட்டி வளர்க்க பாக்குறியா? அம்மாங்கிறது என்ன, செல்லங்கிறது என்ன, குட்டிங்கிறது என்ன? பரவாயில்லடி, அப்படியே பாச முறையில திக்கு முக்காட வைக்கிறல்ல. சும்மா சொல்லக்கூடாதுடி. சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி எல்லாரையும் வளைச்சு கைக்குள்ள போடணுங்கிற தெரிஞ்சு வச்சிருக்க. இல்லாடி பொது இடத்துல இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறியே, அசிங்கமா இல்லையா உனக்கு? அசிங்கத்தை பத்தி நீ பேசுறியா? நீ இப்படி பேசுறதா அசிங்கமா இருக்கு. ஆமா, தெரியாம தான் கேக்குற. நீ என்ன இவளுக்கு வாழ? எங்க போனாலும் கூடயே சுத்திட்டு இருக்க. ஏதோ கொஞ்ச நாள் என் கூட இந்த பச்சாதாபத்துக்காக உனக்கு சோறு போட்டிருந்தா, இப்போ வேற ஒருத்தனோட கல்யாணம் செட்டில் ஆயிட்டா. இன்னும் அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கே, இது உனக்கு அசிங்கமா தெரியல? ஹேய், அவர் என் அப்பா. எது உங்க அப்பனா? ஏன்டி செத்து போன உங்க அம்மாவை களங்கப்படுத்துற? எனக்கு ஒண்ணு புரியலடி. பொள்ளைய தத்தெடுத்த ஓகே, அப்பனையுமா தத்தெடுப்ப? அது சரி, நீ அடிக்கடி புருஷனையே தத்தெடுக்கிறளாச்சே. ஆனா 3வது தடவை புருஷனை தத்தெடுத்தாலும் நல்லா நடிக்கிறடி நீ. யாரு? நான் தான் நடிக்கிறேன். ஆமா, நீ தான் நடிக்கிற. கூட இந்த கூட்டு களவாணி வேற. 2 பேரும் வீட்டுக்கு தேடி வந்து பத்திரத்தை கையில கொடுத்தது என்ன? நீங்களே ஆள் செட் பண்ணி 25 லட்சம் அந்த வீட்டை கிட்ட வாங்கினது என்ன? மறுபடியும் நீங்களே ஒரு போலி பத்திரம் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஆளையும் அரேஞ்ச் பண்ணி என்ன வீடு பூந்து அடிச்சு என் கையில இருந்து பணத்தை புடுங்கினது என்ன? இத்தனையும் கணக்கச்சிதமா பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்னையே நடிக்கிறேங்கிறியே, இது தாண்டி உலக மகா நடிப்பு. ஆனா ஒண்ணுடி, இது வரைக்கும் இந்த காத்துக்கு யாரும் தோக்கடிச்சது இல்ல. முதல் தடவை அந்த இளவரசி இந்த ஆபீஸ் விஷயத்துல என்ன தோக்கடிச்சு மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துட்டேன். இந்த வீட்டு விஷயத்துல நீ என்ன தோக்கடிச்சிட்ட. உங்க 2 பேத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்டி. இந்த காத்துக்கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோம் நீ வேதனை நினைச்சு நினைச்சு துடிக்கணும்டி. எங்கிட்டயே அவ வேலையை காட்டுற? நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன்டி, பார்க்கலாம். மடி, இவன் அடிபட்ட பாம்பு, சும்மா இருக்க மாட்டான். இதை உடனே சிவகுமார் தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். இல்லப்பா வேண்டாம், அவரால் தான் இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சொல்லி அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நாமளே சமாளிக்க பார்ப்போம். வாங்க போலாம், வா. இதுல ஒரு சைன் போடுங்க. என்ன இளவரசி, யார்கிட்ட லெட்டர் வந்திருக்கு? ஏதோ வக்கீல் கிட்ட இருந்துமா. வக்கீல் கிட்ட இருந்தா? வக்கீல் கிட்ட இருந்து உனக்கு எதுக்கு லெட்டர் வந்திருக்கு? தெரியல, இரு பாக்குறேன். என்னம்மா, என்ன லெட்டர் அது? சுப்பிரமணி கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. காலை சுத்திட்டு இருந்த பாம்பு விட்டு விலக போதுன்றதுக்கான அறிகுறி தான் இது. என்னம்மா இப்படி பேசுற? இது உன்னோட வாழ்க்கைமா. நீ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட என் நினைப்பு நிறைவேறாதா? கடவுளே, என் பொண்ணோட வாழ்க்கை ஏன் இப்படி சோதிக்கிற? இப்படி ஒவ்வொரு சோதனைக்கு மேல சோதனையா நான் அனுபவிச்சுட்டே இருக்கணுமா?
இப்ப எதுக்குமா புலம்புற? இவ்வளவு நாள் உன்ன மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் கழுத்து போடாம இருந்தேன். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எது நடந்தாலும் பரவாயில்லன்னு பொறுத்துட்டு இருந்தேன். இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்ம என்ன பண்ண முடியும்? இளவரசி, உன் வாழ்க்கை பாழாக போதேன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு உன் வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவங்க முடிவு தெரிஞ்சது ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம்தான். இளவரசி, வேண்டாம்மா, இந்த லெட்டர் விஷயத்தை பெருசா எடுத்துக்காதம்மா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ சேர்ந்து வாழணுங்கிறதாம்மா என் ஆசை. எப்படியாவது பேசி பார்க்கலாமா? நீ வேற எந்த முடிவு எடுத்துறாதம்மா. நான் சொல்றதை கேளுமா. அம்மா சொல்றதை கேளு. ஹலோ, வக்கீல் சார் இருக்காருங்களா? என் பேர் இளவரசி. வக்கீல் சார் கொஞ்சம் பார்க்கணும். எப்போ பார்க்க முடியும்? இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வரலாமா? ஓகே சார், தேங்க்யூ. இளவரசி, போன வருஷத்தை விட இந்த வருஷம் தேனோட பர்த்டே ரொம்ப சிறப்பா நடந்தது. அதுக்கு காரணம் நீதான் கவிதா. ஆமாம்மா, இந்த பர்த்டேக்கு வந்த அத்தனை பேரும் தேன்மொழி அம்மா இருந்திருந்தா கூட இந்த பர்த்டே எவ்வளோ சிறப்பாக கொண்டாடி இருக்க மாட்டாங்கன்னு உன்னை பற்றி தாம்மா பெருமையாக பேசினாங்க. எல்லாம் தேன்மொழியோட சந்தோஷத்துக்காக தான்ப்பா. இத்தனை நாளா அம்மா இல்லைங்கிற ஏக்கத்தோட வளர்ந்த குழந்தைக்கு இனி எந்த நாளும் அம்மாவை பத்தின ஏக்கமே வந்துடக்கூடாது. அதனாலதான். அம்மா, தேன் எங்க? ரொம்ப நேரமா ஆளே காணோம். தேனு, இந்த பொம்மை அழகா இருக்குல்ல மம்மி? ஹேய், சூப்பரா இருக்கே. நல்லா இருக்கே. யாரா செல்லம் கொடுத்தது இது? வெளிய ஒரு அங்கிள் என் பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. வெளிய ஒரு அங்கிள் கொடுத்தாரா? யாரு? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். டெடி பேர் கலரும் உன் ட்ரெஸ் கலரும் ஒரே மாதிரி இருக்குல்ல? தேனு, வெளிய யாருமே இல்லையே. இப்பதான் ஒரு அங்கிள் எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இந்த கிஃப்ட கொடுத்துட்டு போனாங்க. என்னது? கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம போயிருக்காங்க. யாரா இருக்கும்? டாடி, இந்த பொம்மை ரொம்ப சூப்பரா இருக்குல்ல டாடி? வாங்க டாடி விளையாடலாம். இங்க இருந்து அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாம போய் விளையாடலாம். இரு, அப்பாவோட போன் எடுத்துக்கிறேன். இந்த பொம்மை கவரை பிரிச்சுட்டு விளையாடலாமா அப்படியே விளையாடலாமா? பிரிச்சுட்டு விளையாடலாம். ஹலோ. ஹலோ மிஸ்ஸஸ் சிவகுமார். நீ மசக்கே ஆகாம இடுப்பு வலி எடுக்காம பாசமா பெற்றெடுத்திய குழந்தை. அந்த குழந்தைக்கு பர்த்டேலாம் ரொம்ப சிறப்பா கொண்டாடிருக்கீங்க போல இருக்கு. பர்த்டேக்கு எனக்கு அழைப்பு கொடுக்கலனாலும் நீ பாசம் வச்சிருக்கிற அந்த குழந்தை மேல எனக்கு என்னமோ பாசம் பொங்கி வருது கண்ணு. அதனாலதான் என் ஆள் மூலமா அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் அந்த குழந்தை கிஃப்டோட உள்ள வந்திருப்பாளே. ரொம்ப நல்லா இருக்கா? என்ன, இந்த வருஷம் அந்த குழந்தையோட பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடின நீ அடுத்த வருஷம் இதே தேதியில அந்த குழந்தையோட இறந்த நாளையும் கொண்டாட வேண்டி வரும். பிறந்த நாளையும் இறந்த நாளையும் ஒரே தேதியில கொண்டாடுறதுக்கு அந்த குழந்தை கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? ஹேய், என்ன வளர? நான் ஒன்னும் வளரல கவி. அந்த குழந்தை பர்த்டே கிஃப்ட் கொண்டு வந்திருக்காளே பொம்மை, அதுக்குள்ளதான் ஆபத்தே இருக்கு. அதுக்குள்ள சின்னதா ஒரு டைம் பாம் செட் பண்ணிருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்துல வெடிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா போய் சேர போறீங்கடி. என்னது இவ்ளோ
அழகான பொம்மையை தூக்கி போட்டு விளையாடுறீங்க? மம்மி எனக்கு பொம்மை தான் மம்மி வேணும். வேண்டாம், அழுக்காயிடும். சொன்னா கேளு, நீ பால் எடுத்து விளையாடு. ஒரு 5 நிமிஷம் பொம்மையை கொடு. என்னங்க நீங்க நீங்களும் அவளோட சேர்ந்துக்கிட்டு? கவிதா, சரி விடுறா, நம்ம போய் பால் எடுத்து விளையாடலாமா? சரியா? நான் உனக்கு வேற பொம்மை வாங்கி தரேன். சரி வா, நம்ம விளையாடலாம். ஹலோ, என்னடி 5 நிமிஷம் ஆகி இன்னும் பாம் வெடிக்கலைன்னு பாக்குறியா? பாம் வெடிச்சு 4 நிமிஷம் ஆச்சு. என்ன முழிக்கிற? நான் அந்த பொம்மைக்குள்ள பாம் இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் உன் நெஞ்சில வெடிச்சது பத்தியா ஒரு பாம்? அது தாண்டி நான் வச்ச பாம். பொம்மையில பாம் வச்சு ஒரேடியா உங்களை எல்லாம் கொல்றதுக்கு நான் என்ன முட்டாள? நான் ஃபோன் பண்ணி வச்ச உடனே ஒரு 4 நிமிஷம் நீ பட்டியே ஒரு மரண அவஸ்தை. அது தாண்டி நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. இப்படி உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி என்னை தயவு செஞ்சு விட்டுருன்னு என் காலில் விழுந்து கதறி அழுது என்னோட பணத்தை திருப்பி கொடுக்க வெப்பண்டி. அதுக்கான பிள்ளையார் சுழி தாண்டி இது. என்னம்மா ஏம்மா ஒரு மாதிரி இருக்க? போன்ல யாரு? எதுக்காக பொம்மை அழுக்காயிடும் சொல்லி வாங்கிட்டு வந்து தூக்கி எறிஞ்ச? என்னம்மா ஆச்சு? ஏம்மா கண் கலங்குற? அந்த பொம்மை கார்த்திக் கொடுத்து அனுப்பிச்சதுப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி அந்த பொம்மையில பாம்பு வச்சிருக்கேன்னு மிரட்டினா. அதுக்காக தான் அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து தூக்கி எறிஞ்சேன். மறுபடியும் போன் பண்ணி பாம்பு பொம்மையில வைக்கல, உன் மனசுல தான் வச்சிருக்கேன், உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன், அப்படி இப்படின்னு மிரட்டுறான்பா. அம்மாடி, அந்த படுபாய்ப்ப என்ன திறந்தன பாடு இல்லையே. இந்த விஷயத்தை உடனே சிவகுமார் தம்பிகிட்ட சொல்லி ஆகணும். இதுக்கு ஏதாவது வழி பண்ணுவாருமா அவரு? வேண்டாம்ப்பா, அமைதியா போயிட்டு இருக்கிற அவரோட வாழ்க்கையில என்னால புயல் வீச வேண்டாம். இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மா வேணும் தான் என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. என்னால அவர் குழந்தைக்கு ஒரு ஆபத்துனா அவர் மனசு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை எப்படிதாம்மா சமாளிக்கிறது? முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம்ப்பா, முடியலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. வாங்க. ஏண்டா, நான் என்ன பணத்தை உடனே கொடுக்கணும்னு நான் சொன்னேன்? இதே தாண்டா நானும் சொன்னேன். இப்ப உடனே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, வேணும்னு அந்த பணத்தை வச்சு வேற செலவு பாருங்க என்ன. ஆனா இவங்க தான் பிடிவாதமா இல்ல வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு என்ன கூட்டு வந்துட்டாங்க. இல்ல சார், மத்தவங்களை விட நீங்க எனக்கு கம்மியான வட்டியில கொடுத்தீங்க. இன்னும் நீங்க முதல் மாசம் வட்டி கூட எடுத்துக்கல. அப்படி இருக்கிறப்போ பணம் கிடைச்சோன்னே உங்ககிட்ட கொடுக்கறது தானே முறை. பரவாயில்லைங்க மேடம், இது பாருங்க, உங்களுக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க. மத்தவங்களுக்கு கொடுக்கறத விட உங்களுக்கு குறைஞ்ச வட்டியிலே கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. ஓகே, வாங்க. தேங்க்ஸ்டா. ஓகேடா மச்சான், அப்புறம் நான் கால் பண்றேன். ஓகேடா. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல ராஜா, அவசரத்துக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எனக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு. ஏங்க, எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேன், இதுக்கு வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவ்வளவுதானே, வாங்க பேசலாம். அதை கிழிச்சு போட்டுருங்க. ஏதோ பேசணும்னு என்ன வர வச்சுட்டு இப்ப எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க பர்சனல் லைஃப்ல நான் தலையிடுறதாலையோ இல்ல உங்க கூட பழகிறத வச்சு அதை நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என் லிமிட் மீறி பேசுறதா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஐயோ, என்ன ராஜா, என்கிட்ட பேச என்ன தயக்கம்? நான் உங்களை ஒரு ஹவுஸ் ஓனர் ராஜாவாவோ இல்ல ஒரு மூணாவது மனுஷராவோ பார்க்கல. எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் பாக்குறேன். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இதைத்தான் உங்க அம்மாவும் சொன்னாங்க. அதனாலதான் அவங்க என்கிட்ட மனசு விட்டு பேசினாங்க. அவங்க பேசும்போது உங்க கல்யாண வாழ்க்கையை பத்தி ரொம்பவும் ஃபீல் பண்ணாங்க. ஆமா, சுப்பிரமணிய டைவர்ஸ் விஷயமா நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? பதிலுக்கு நானும் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன்.
ஆனா நீங்களும் சுப்பிரமணியம் சேர்ந்து வாழணும்னு தான் உங்க அம்மா ஆசைப்படுறாங்க. குழந்தைங்க நிலாவை பிடிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி நானும் அந்த சுப்பிரமணியம் சேர்ந்து வாழணும்னு எங்க அம்மா நினைக்கிறாங்க. ஆனா அது கண்டிப்பா நடக்காது. மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க மனசு வச்சா உங்க அம்மாவோட ஆசை நிறைவேறும்ல. மனசு ஒத்து போகாம எப்படி போய் வாழ முடியும் ராஜா? சாதாரண ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கே 2 மனசு ஒத்து போகணும், ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு கோபமோ ஆத்திரமோ தான் வருது. நீங்க வெறுக்கிற அளவுக்கு அவர் மேல ஆத்திரப்படுற அளவுக்கு அவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாதுங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர். இவ்வளோ ஏங்க அன்னைக்கு உங்களை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வரும்போது அவர் உங்க அம்மா கிட்ட எவ்வளோ கண்ணியமா எவ்வளோ பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டாரு பார்த்தீங்களா? இவரை விட ஒரு நல்ல மனுஷனை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? இத பாருங்க ராஜா, அவர் நல்லவராவே இருந்துட்டு போகணும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எங்க அப்பாவை கொண்ட கொலைகாரனா தான் என் கண்ணுக்கு தெரியறாரு. என் மனசுல இருந்து என்னைக்குமே அதை அழிக்க முடியாது. சுப்பிரமணியன் திட்டம் போட்டு உங்களை பழி வாங்கறதுக்காக கத்தி எடுத்து உங்க அப்பாவை குத்தல. நடந்தது ஒரு விபத்துங்க. அதுக்கே நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எங்க அப்பா இறந்தது மத்தவங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில விழுந்த ஒரு பெரிய இடி விழுந்த இடத்துல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அந்த ஆள் மேல என்னைக்குமே எனக்கு கருணை வராது. எந்த ஒரு மனக்காயத்துக்கும் காலம்தான் சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் பொறுமையா இருந்த நீங்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் எடுத்துருக்கலாம்ல. எதுக்காக நீங்க அவசரப்பட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்க? ராஜா, இது அவசரப்பட்டு எடுத்த முடிவு இல்ல, அவசியப்பட்டு எடுத்த முடிவு. 2 பேருக்கும் பிடிக்காதப்போ வெட்டிட்டு போறது தானே நல்லது. பிடிக்காத வாழ்க்கையை எதுக்கு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கணும்? அவங்க வாழ்க்கை அப்பதான் அவங்க பார்த்துட்டு போக முடியும். அப்போ நீங்க இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராயிட்டீங்களா? முதல்ல இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பா வைக்கணும், அப்புறம் மத்தத பத்தி யோசிக்கிறேன். இத பேசதான் கூப்பிட்டீங்களா? நான் வரேன். நான் கேரளா போயிட்டு வரதுக்குள்ள இத்தனை விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சா? ஆமாயா, ஒரு வகையில எல்லாம் நல்ல விஷயமா தான் நடந்திருக்கு. என்னடி சொல்ற? என் தம்பி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தது உனக்கு நல்ல விஷயமா? நான் அதை சொல்லலையா. உங்க சித்தி மனசு மாதிரி பணம் கொடுத்தது, மாமா ஜெயில இருந்து விடுதலையாகி வீட்டுக்கு வந்தது, இதையெல்லாம் தான் சொன்னேன். ஆனா இளவரசிக்கு சுப்பிரமணிய டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தது கூட ஒரு வகையில நல்ல விஷயம்தான். ஏண்டி, நானே என் தம்பியோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கேன். அவன் டைவர்ஸ் பண்றது உனக்கு நல்ல விஷயமா? கோவப்படாதையா. இளவரசி கூட சுப்பிரமணி அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டான். தேவையில்லாம இளவரசி வருவான்னு காத்துட்டு இருந்து வாழ்க்கை வீணாகிறத விட இந்த மாதிரி ஒரு முடிவு தெரிஞ்சது நல்ல விஷயம் தானே. என் தங்கச்சியும் சுப்பிரமணிக்காகவே காத்துட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் என் தங்கச்சி கழுத்துல சுப்பிரமணி 3 முடிச்சு போட்டா அவங்க வாழ்க்கைய நல்லபடியா ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உன் தம்பி வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கைய பாரு. கேரளா போனியே, அந்த விஷயம் என்னாச்சு? பாதி ஏற்பாடு பண்ணிட்டேமா. இன்னும் கொஞ்ச நாள்ல மத்ததெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவேன். நம்மளாம் கேரளா போயிடலாம். இங்க பாரியா, சுப்பிரமணி கையில் கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம கேரளா போயிடணும். பண்ணிடுறேன் ஜானகி. எங்க அப்பா ஜெயில இருந்து வந்துட்டாருன்னு சொன்னேன். அவர் முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. அப்பா ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன்னு. இத பார், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இத்தனை நாள் சுப்பிரமணிக்கு நம்ம விஷயம் தெரியுங்கிறதுனால நீ சாதாரணமா வந்து போயிட்டு இருந்த. ஆனா இப்ப மாமா வந்துட்டாரு. அவருக்கு நீ தலைமறைவா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதனால இனிமே இங்க அடிக்கடி வந்து போயிட்டு இருக்காத. அப்பாவை பார்க்கணும்னு நினைக்காத, புரிஞ்சுதா? என்னமாச்சு? ஏன் அழுகுற? ஐயோ, அழாத ஜானகி. என்னாச்சுன்னு தெரியலப்பா. தூக்கத்துல குழந்தை பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். படுத்துக்க. அழாத ஜானகி. பாத்ரூம் போயிருக்காங்க போல, வந்துருவாங்கப்பா. இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அழாதமா அம்மா வந்துருவாங்க. அழாத. என்னாச்சு மாமா? ஆமா ஜானகி, குழந்தை தூக்கத்துல திடீர்னு பயந்து போய் எழுந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. நீ எங்கம்மா போயிருந்த? இல்ல மாமா, மனசு சரியில்லை, தூக்கம் வரல, அதான் காத்தாட வெளியில நின்னு. என்ன பண்றது? உன் வேதனை எனக்கு புரியுது. நம்ம கையில என்ன இருக்கு? சரி குழந்தைய அழ விடாம தூங்குவி. தூங்குடா. சுப்பிரமணி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிம்மா. அம்மா வந்துட்டல, நீ தூங்கு.
பாத்தியாயா? முன்னாடிலாம் வந்தேன்னா ஒரு வாய் சோறாது போடுவேன். இப்ப அது கூட முடியாம போயிடுச்சு. இங்க பாரு, மாமா வேற வீட்டுல இருக்காரு. நீ முன்னாடி மாதிரி அடிக்கடி வராத. கூடிய சீக்கிரம் கையலோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இங்க பாரு, அவங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம கேரளா பக்கம் போயிடணும். ஜானகி, அப்பாவை தான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷாமிலியாவது ஒரே ஒரு தடவை பார்த்துறேனே. என்ன பேசுற நீ? குழந்தை இப்ப பார்க்க முடியுமா? சத்தம் கெட்டுச்சுல, எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் சத்தம் கெட்டுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். தம்பி, என் நிலைமைய பார்த்தேடா. வீட்டுக்கு வந்திருக்கிற அப்பா முகத்தை கூட பார்க்க முடியாத நிலைமை ஆயிடுச்சேடா. அண்ணே, ரொம்ப வருத்தப்படாதீங்கண்ணே. அப்பா உங்களை இங்க பார்த்தாருன்னா நீங்க உள்ள போக வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே அவர் நான் தப்பு பண்ணாம ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். தப்பு பண்ணிட்டு அவன் ஏன் இப்படி தலைமறைவா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால இனிமே நீங்க இங்க வராதீங்க, கிளம்புங்க. டேய், உன் அண்ணி சொல்றதே நீயே சொல்றியடா. இளவரசிக்கிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்கியாமே. டேய், உன் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுப்பிரமணியம். அண்ணே, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். முதல்ல உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்காது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. அண்ணே, அப்பா கண்ணில் பற்றாதீங்க, போங்க. கிளம்புங்க அண்ணே. என்னம்மா புது பொண்ணு, ஃபோனில் என் நம்பரை பார்த்தோன்னு எடுக்க யோசிக்கிறியா? நைட்டு ஃபுல்லாக தூக்கம் முடிச்சனால ஆத்துக்கான ஆஃபீஸ்க்கு அமிச்சிட்டு காலங்காத்தாலே தூக்கமா? சி பொறுக்கி ராஸ்கல், இப்படி தப்பா தப்பா பேசுறதுக்காக தான் ஃபோன் பண்ணியா? ஃபோனை விடா. என்னமோ நீ தப்பே பண்ணா தர்ம பத்தினி பாரு. குடும்ப பொண்ணுங்கெல்லாம் கோச்சுக்கு போறாங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? அது அழகு. இப்படி பொறுப்பா லட்சணமா பேசணும், புரியுதா? நீ தவமா இருந்து வாந்தி எடுக்காம மசக்கையாகாம மாங்காய் திங்காம 9 மாசமோ 10 மாசமோ சுமக்காம பெத்து எடுத்தியே உன் செல்வ மக ஆசமக தேன்மொழி. அவளை உனக்கு பார்க்கணுமா வேண்டாம்? என் பொண்ணு இப்பதான் பத்திரமா ஸ்கூல்ல விட்டுட்டு வந்த, சும்மா மிரட்டுறியா? நீ என்னமோ 9:30 மணிக்கு ஸ்கூல்ல விட்டுட்டு தான் வந்த. ஆனா நான் 9:40க்குலாம் தூக்கிட்டேன்ல. என்ன பாம்பு வச்சிருக்கேன்னு சொல்லி அப்ப மிரட்டினியே, அந்த மாதிரி மிரட்டுறியா? என்ன கவி, நான் உதார உடனே நினைக்கிறியா? வேணா உன் ஆசமக தேன்மொழியோட தேனான குரலை கேட்கறியா? கண்ணா, மம்மிட்ட பேசுறேன். மம்மி, நான் தேன்மொழி பேசுறேன் மம்மி. நீ எங்க இருக்க? இந்த அன்குல் என்ன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. கார்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த இடத்துல இருக்கு தேனு? அது சரி, ஒட்டா ஃபுல் அட்ரஸ் கேட்டு ஸ்பாட்டுக்கே வந்துரு போல இருக்க. என் குழந்தை ஒண்ணும் பண்ணிடாத. உனக்கு என்ன வேணும்? என்னடி என்னமோ நீயே சுமந்து பெத்த மாதிரி கடந்து துடிக்கிற? பரவாயில்ல, குழந்தை சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. உடனே உன் மனசுல ஒரு மாஸ்டர் பிளான் உருவாகுமே. உன் அருமை கணவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்ன ஒரு வழி பண்ணலான்னு. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதம்மா. அப்படி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன், உடனே டிவியில ஃபிளாஷ் நியூஸ் வரும். பள்ளி சென்ற குழந்தை கழுத்தை நெரித்து கொலை, சூட்கேஸில் பிணம்னு. பரவாயில்லையா? அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத கார்த்தி. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? நீ புதுசா இருந்தா உன்ன கேட்கலாம். அதெல்லாம் வேண்டாம்.
இன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ புது மாதிரியா விளையாண்டு பார்க்கணும்னு தோணுச்சு. அது இந்த குழந்தைய வச்சு. அதனால தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு அண்ணா நகர் டவருக்கு வந்துட்டேன். ஸோ இந்த குழந்தை உனக்கு வேணும்னா அண்ணா நகர் டவருக்கு புறப்பட்டு வரியா? பாய். ஹலோ ஹலோ ஹலோ. எதுக்காக இங்க வந்த? அதான் டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணியாச்சுல. எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். உங்க அப்பா மாதிரி பிரச்சனை பண்ணணும்னு இங்க வந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளி வச்சாக்குறத. சீ வாய் மூடு. ஏதோ சின்ன பொண்ணாச்சே, போனா போகுதுன்னு ஒவ்வொரு தடவையும் நான் பொறுமையா போனா ரொம்பதான் ஓவரா ஆட்டம் போனேன். பொண்ணுங்கன்னா பொறுமை வேணும், அடக்கம் வேணும். என்னமோ உங்க அப்பனை கொன்ன கொலகாரன், உங்க அப்பனை கொன்ன கொலகாரன் சொல்லிட்டு தெரியுறேன். நான் என்ன திட்டம் போட்டு உங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக உங்க அப்பாவை நான் கொன்னேனா? அது ஏதோ தற்செயலா நடந்த விபத்து. இன்னைக்கு ரோட்ல எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளவு பேர் சாவறாங்க. உயிர் பலி கொடுத்தவங்களா இப்படித்தான் அவங்களை எல்லாம் பழி வாங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவ ஏதோ சின்ன பொண்ணு, அப்பா மேல இருக்கிற பாசத்தினால கண்மூடித்தனமா ஏதேதோ பேசுறா செய்யறா. நீ குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு, படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, உனக்கு தெரிய வேண்டாமா? நான் என்ன திட்டம் போட்ட உங்க அப்பாவை கொன்ன? இல்ல திட்டம் போட்டு உன் கழுத்துல தாலி கட்டினேனா? ஏதோ தெரியாம நடந்த பாவத்துக்கு பரிகாரமா தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டினேனே தவிர உன் மேல உள்ள ஆசையிலையோ உன்னை பொண்டாட்டி ஆக்கிக்கணும்ன்ற நினைப்புலயோ இல்ல. தாலி கட்டின அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் புருஷங்கிற உரிமையில உன்கிட்ட பேசிருப்பேனா, பழகிருப்பேனா? தாலி கட்டி 10 நாள் எங்க வீட்டுல இருந்தீங்க, அப்ப கூட உன்கிட்ட கண்ணியமா தானே நடந்துகிட்டேன். ஆனா நீயும் உன் தங்கச்சியும் என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்திருப்பீங்க, அசிங்கப்படுத்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிட்டு தானே இருந்தேன். ஆனா ஏன் அப்பா என்ன பாவம் பண்ணாரு? அந்த மனுஷனை எதுக்காக அவமானப்படுத்தி அனுப்புனீங்க? உங்க அப்பாவோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன்னு சொல்லி என் மேல இவ்ளோ வெறுப்பா இருக்கீங்களே. உயிரை கொன்னா மட்டும்தான் கொலையா? வயசான ஒரு மனுஷனு சின்ன பொண்ணு அடிச்சு அவமானப்படுத்திருக்காளே, அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். எனக்காக அவர் அதை மறைச்சிட்டாரு. அந்த மாதிரி உணர்ச்சிகளை கொல்றது கொலை இல்லையா? உயிர் போனா வலியும் வேதனையும் அந்த நிமிஷத்தோட போயிடும். ஆனா நடந்த அவமானத்துக்கான வலியும் வேதனையும் அவர் உயிருள்ள வரைக்கும் இருக்கும்ல. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்தாங்க, ஷாம்லி பாப்பா ஆபரேஷனுக்காக நீங்க கொடுத்து உதவுன 50,000 ரூபாய். எந்த சூழ்நிலையிலும் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துறாதா, அது உறவை முடிச்சுக்கிற மாதிரி ஆயிடும்னு என் அப்பா என்கிட்ட சொன்னாரு. இருந்தாலும் நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதோட நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. எப்படியோமா புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி எங்க வீட்ல உள்ள பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. என்னடி சொல்ற? ஆமாமா, அந்த ராஜேஸ்வரி மனசு மாதிரி ஏற்கனவே மாமா மேல இருந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. துக்கம் விசாரிக்க போன என் மாமா கிட்ட 5 லட்சம் ரூபாய் ஏமாத்தி வாங்கின நிலத்துக்கு நஷ்ட ஈடா கொடுத்திருக்காங்க. அந்த ராஜேஸ்வரியா இப்படி மனசு மாறிடுச்சு? என்னால நம்பவே முடியலக்கா. என்னாலையும் தான் நம்ப முடியல, ஆனா அதுதான் உண்மை. ஏ கையில இன்னொரு நம்ப முடியாத விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? என்னடி அது? அந்த இளவரசிக்கு சுப்பிரமணி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டான். உண்மையாவாக்கா சொல்ற? ஆமா கையில, இளவரசி இளவரசின்னு சொல்லிட்டு இருந்த சுப்பிரமணி நம்ம ஷாம்லி பாப்பா ஆபரேஷனுக்காக இளவரசி 50,000 ரூபாய் கொடுத்தால, அந்த பணத்தை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு இனிமே உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல உறவு இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டாப்ல. எப்படியோ டைவர்ஸ் கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரப்போகுது. ஒரு வழியா அந்த இளவரசியோட பிரச்சனை முடிஞ்சு உனக்கு ஒரு நல்ல வழி உண்டாகும். அது மட்டும் இல்ல, மீதி இருக்கிற காசை வச்சு
நம்ம சுப்பிரமணி வியாபாரத்தை பெரிய அளவுல பண்ண போறாப்ல. குடும்பத்து கஷ்டம்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே நல்ல காலம்தான். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல சந்தோஷப்பட என்னடி இருக்கு? என்னமா நீ இப்படி கேட்டுட்ட? வண்டியில பைய கட்டிக்கிட்டு கடை கடையா ஏறி போய் சொற்ப வருமானத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த சுப்பிரமணி இப்ப நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல. எப்படியோ எங்க கஷ்டம் எல்லாம் தீரும்ல. அந்த வருமானம் எத்தனை நாளைக்கு? சுப்பிரமணிக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் என்னம்மா பேசுற நீ? சுப்பிரமணிய கட்டிக்க போறது யாரு? நம்ம கையில் தானே. இத்தனை நாளாதான் இந்த கல்யாணத்துக்கு இளவரசி தடையா இருந்தா, இப்ப அந்த பிரச்சனையும் தானே தீரப்போகுது. அப்புறம் என்ன? என்ன நீ விவரம் புரியாம பேசுற? என்னதான் தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. காலமும் நேரமும் மனுஷங்க மனசை எப்படி மாத்தும்னே தெரியாது. இப்போ இளவரசி சுப்பிரமணி பிரச்சனை எப்படி மாறிடுச்சு பாத்தியா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. ஜானகி, உனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கு. ஓம் புருஷனும் உனக்கு சரியில்லை. நாளைக்கு அந்த பொம்பளை புள்ளைய எப்படி வளர்த்து ஆளாக்கி கரை சேர்க்க போற? அதான் சுப்பிரமணி மாமா இருக்காருல்ல, அவர் தான் தொழில் ஆரம்பிக்க போறாருல. அவர் தொழில முன்னுக்கு வந்து எல்லாரையும் நல்லா பாத்துக்க மாட்டாரா? முன்னுக்கு வந்தா சரி, போட்ட பணம் எல்லாம் நஷ்டமாயிடுச்சுன்னா? என்ன பேச்சு பேசுற? முதல்ல வாயை கழுவுமா. ஏய், நான் ஒன்னும் சும்மா சொல்லலடி. நெருப்புட வாய் வந்துராது. பெரிய பெரிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் நல்லா வளரணும் தான் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் வளர்ந்துடுறாங்க. அம்மா, இப்ப நீ என்ன சொல்ல வர? இத பாருடி, உன் நல்லதுக்காகவும் உன் குழந்தை நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். அந்த ராஜேஸ்வரி நிலத்து மேல தானே பணம் கொடுத்தா? ஆமா. அந்த நிலத்துல ஓம் புருஷன், சுப்பிரமணி, சண்முகம் 3 பேருக்கு பங்கு இருக்குல்ல? ஆமா, பங்கு இருக்கு. அதனால என்ன இப்ப? சண்முகம் அவன் பங்குக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போலீஸ் வலைக்கு போய் சேர்ந்துட்டான். மீதி இருக்கிற பணத்துல சுப்பிரமணி சொந்தமா தொழில் ஆரம்பிக்க போறான்னு சொல்ற. நீ பொம்பளை, ஓம் புருஷனோ தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுவ? அதனால அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்துல இருந்து 2.5 லட்சம் ரூபாய வாங்கி உன் குழந்தை பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் குழந்தைக்கும் நல்லது. என்னம்மா நீ? அந்த பணத்தை வச்சுதான் சுப்பிரமணிய மாமா தொழில் தொடங்கறதா இருக்காரு. நீ என்னடானா அதுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி அக்காவுக்கு யோசனை சொல்லிட்டு இருக்க? நான் ஒண்ணு பிரச்சனை பண்ணலடி. உங்க அக்கா வாழ்க்கையில பிரச்சனை வந்துட கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புருஷன் சரியில்லாத இவ ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு என்னடி பண்ணுவா? அந்த பொண்ணு வளர்ந்து ஆளாகி நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வரும்போது இவ பணத்துக்கு எங்க போவா? அப்ப வரைக்கும் இவ சுப்பிரமணியவே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஆம்பளை துணை இல்லாம பொம்பளை பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எவ்வளவு சிரமம்னு அனுபவபூர்வமா உணர்ந்தபடினா அந்த மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இத பார் ஜானகி, உன் புருஷன் பேர்ல வர பங்கு பணம் 2.5 லட்சம் ரூபாய உன் குழந்தை பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடு. கொஞ்சம் சுமாருமா. இந்த பாருக்கா, அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு சுப்பிரமணி மாமா கிட்ட பணத்தை கேட்டு பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணிடாத. இந்த பாரு, நான் தானே நாளைக்கு அந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். நான் அப்ப ஷாமிலிக்கு என்ன ஏதுன்னு பார்த்து செய்ய மாட்டேனா? இத பாருடி, நீங்க 2 பேரும் என் வயித்துல பிறந்தவங்க தான், அக்கா தங்கச்சிங்க தான். ஆனா உங்க ஒத்துமை எத்தனை நாளைக்கு? நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். பணம் இருந்தாதான் வாழ்க்கை. இத பாரு ஜானகி, பணத்தை உன் குழந்தை பேர்ல பேங்க்ல போடுற வழிய பாரு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. ஏமா, நல்லா இருந்த அக்கா மனசை இப்ப ஏமா குழப்பி விட்ட? நான் ஒண்ணு குழப்பல, உண்மையதான் சொன்னேன், புரிஞ்சுக்கோ. சரி சரி, வா போலாம். சீக்கிரமா போங்க. ஹலோ. என்ன கவி? மறந்து அடிச்சிட்டு அண்ணா பண்ணியா? பக்கத்துல வந்துட்டு. ஐயோ சாரி கவி. குழந்தை கிண்டியில இருக்கிற ஸ்னேக் பார்க் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாளா, அதனால அவளை கிண்டி கூட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ற? அப்படியே கிண்டிக்கு வந்துரு. இல்லாட்டி பாம்பு குத்தி புள்ள பரலோகம் போயிடும். வேண்டாம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. வந்துடு, உடனே வந்துடு. ஆட்டோ, கொஞ்சம் சீக்கிரமா ஸ்னேக் பார்க் போங்க. என்னம்மா நீ நினைச்சு நினைச்சு சொல்லிட்டு இருக்க? ப்ளீஸ், கோச் கம்ம கொஞ்சம் போங்களே ப்ளீஸ்.
சரி சரி போறேம்மா. கொஞ்சம் வேகமா போங்களேன். இந்த டிராஃபிக்ல இதோட வேகமா போக முடியாதுமா. ஏமா போன் அடிக்கிறதுல எடுத்து என்ன ஏதுன்னு கேளுமா. வேற இடத்துக்கு என்ன வர சொல்ல போறாங்க. ஹலோ ஹலோ கவிதா, என்ன லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்ண ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கல? அது வந்துங்க, நான் இப்ப கிண்டி போயிட்டு இருக்கேன். கிண்டியா? எதுக்கு? அது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அங்க இருக்கா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு வரலான்னு. ஓ சரி 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 சரி. ஆட்டோலியா போயிட்டு இருக்க? ஆமாங்க. சொல்லியிருந்தா நான் கார் அனுப்பிச்சிருப்பேன்ல. இல்ல பரவாயில்ல. சரி, நான் கம்பெனி விஷயமா மகாபலிபுரம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, அதனால மத்தியானம் லஞ்சுக்கு வர முடியாது. அதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரியா? சரி, பத்திரமா போயிட்டு வந்துரு. ஓகே? சரிங்க. நான் வைக்கிறேன். பாய். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஹலோ. சாரி கவி, நீ கிண்டி வேண்டாம். குழந்தை ஏதோ பார்க் போகணும்னு சொன்னா, சரி அதான் கேட்க நான் இருக்கிற சிவன் பார்க் கூட்டு வந்துட்டேன். அதனால நீ என்ன பண்ற, பார்க்குக்கு வந்துரு. சரி, கேகே நகர் சிவன் பார்க்குக்கு போங்க. என்னம்மா நீ நினைச்சு சொல்லிட்டு இருக்கற? அம்மா மனுஷன வேற கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. டிரைவர், இந்த சிவன் பார்க் வாசல்ல நிறுத்துங்க. சரிம்மா. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஹலோ கவி, எங்க சிவன் பார்க்ல இருக்க? ஆமா. ஐயோ, நீ என்ன பண்ற? அப்படியே பஸ் டிப்போக்கு வந்துறேன். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. கேகே நகர் பஸ் டிப்போக்கு போங்க. என்னம்மா அவங்க கூட பெரிய தொந்தரவா போச்சு. காலாங்காத்தால உங்க கூட சவாரி இருந்தது பெரிய இம்சமா. ஏமா இதாம்மா பஸ் டிப்போ. ஹலோ. அம்மா கண்ணே, பஸ் டிப்போக்கு வந்து ஏமாத்திட்டியா? அட பாவி, ஏன்டா என்ன இப்படி பாடா படுத்துற? ஒழுங்கா இன்க்ளூடிவ் படிச்சிருடா. நோ டென்ஷன் கவி, ரிலாக்ஸ். உன் குழந்தை இப்ப என்கிட்ட இல்ல. அட பாவி, என் குழந்தை என்னடா பண்ண? உன் வீட்டுக்கு போய் பாரு, புரியும். டிரைவர், கொஞ்ச நேரம் ஏன் இடத்துல என்ன விட்டுருங்களேன். சரிம்மா, இப்போது கரெக்டா சொன்னா சரிதான். கொஞ்சம் வேகமா போயானே. எனக்கு வயசாயிருச்சுமா, போனா நான் எந்த பக்கமா போக முடியும்? போயானே. அம்மா உனக்கு நாகல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரே வந்தது. எங்க போயிருது? கவிதா, என்னம்மா என்ன ஆச்சு? என்னைக்கு இல்லாம அப்படி பதறிய? என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா, என்ன நடந்துச்சு? அப்பா, நீ எப்படி வந்தா? எப்ப வந்தா? வழக்கமா வர்ற ஸ்கூல் வேன்ல தாம்மா வந்தா. ஏம்மா? குழந்தைய நான் தான் கடத்திட்டு போய் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த கார்த்திக் கால் பண்ணி என்ன அங்க வா இங்க வான்னு டார்ச்சர் பண்ணிட்டான்பா. அவன் சொல்ற இடத்துக்கு வரலனா குழந்தைய பார்க்க முடியாதுன்னு சொல்லி மிரட்டி என்ன பாடப்படுத்திட்டாப்பா. ஏம்மா, அந்த சண்டாள பாவிப்ப உனக்கு இப்படி டார்ச்சர் கொடுக்குறானே, அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம சிவகுமார் தம்பிகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு. நீதாம்மா வேண்டான்னு சொன்ன. அம்மாடி, இப்போ கூட ஒன்றும் காரியம் கெட்டு போயிடல. குழந்தைய வச்சு உனக்கு அவன் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தாம்மா இருப்பான். இந்த விஷயத்தை சிவகுமார்ட்ட சொல்லிட்டோம்னா அவர் பார்த்துக்கு வருமா? வேண்டாம்ப்பா, அவர் இப்பதான் என்ன பெருந்தன்மையா கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த கார்த்திக் பிரச்சனைய அவர் காது கொண்டு போய் அவசரப்பட்டுட்டோமோன்னு அவர் மனசுல ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுப்பா. சிவகுமார் தம்பி அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்லம்மா. அது எனக்கும் தெரியும்பா. ஆனா என்ன மையமா வச்சு குழந்தைக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது மனசுல ஒரு கலக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இந்த கார்த்திக் பைய பிரச்சனைக்கு என்னதாம்மா முடிவு? அதான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுல மட்டும் நான் தெளிவா இருக்கேன்பா. எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைக்கு கார்த்திகால எந்த ஆபத்து வர விட மாட்டேன்பா. எப்பாடு பட்டாவது குழந்தைய நான் காப்பாத்துவேன்பா. என்னமோம்மா, அந்த கடவுள் தாம்மா உனக்கு துணை இருக்கணும். வேணாம்மா, எனக்கு போதுமா. மத்தியானமே ஒழுங்கா சாப்பிடல, வாய் தர.
வாய் தொற. சாப்பிட்றதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு அடம். உட்காருங்க மாமா. உட்காருங்கப்பா. அம்மா ஜானகி, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடி. இதை எடுத்துட்டு வரேன்ப்பா. சாப்பிடு. என்னப்பா சுப்பிரமணி, எப்படியோ உனக்கு பிடிச்சமான தொழில் அமைஞ்சு போச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன மாமா, பிடிச்சிருந்ததுனால தானே 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த தொழிலை நாமளே ஏற்பாடு பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா ஆயிருக்கும். ஏதோ அந்த முதலாளி ரொம்ப நல்லவருங்கிறதுனால 1 லட்ச ரூபாய் இப்போ கொடுங்க, மிச்ச பணத்தை அப்புறம் கொடுங்க. அதோட இந்த கடை திங்ஸு அது மட்டும் இல்லை, அந்த பேரை கூட யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தங்கமான மனுஷன். நான் கூட கேள்விப்பட்டேன் அந்த பேருக்கு ரொம்ப நல்ல மரியாதை இருக்கான். இது எல்லாத்தையும் யோசனை பண்ணித்தான் சுப்பிரமணி செய்யற தொழிலுக்கு தோதுவா இருக்கும்னு இதை நான் ஏற்பாடு பண்ணேன். ஓனர் வெளியூர்ல இருந்து வந்த உடனே நேரா பேங்க்குக்கு போய் 3 லட்சம் ரூபாய் பணத்தை டிராப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பிசினஸை ஓஹோன்னு ஆரம்பிச்சிருவோம். என்ன சுப்பிரமணி, சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான் மாமா. ஏம்பா, சுப்பிரமணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த. இப்பதான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. இளையவனும் கூடிய சீக்கிரத்துல இன்ஸ்பெக்டராய் வந்துட போறான். மூத்தவனுக்கு தான் கொஞ்சம் நிலைமை சரியில்லாம இருக்குது. அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு ஒரு விடிவு காலம் வராமலா போயிட போகுது. ஏமா ஜானகி, சுப்பிரமணி தொழில் ஆரம்பிக்கிறது உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். ஆனா ஏமா ஜானகி, சந்தோஷம் சொல்லிட்டு அப்புறம் ஆனான்னு இழுக்கிற, என்னமா விஷயம்? நீங்க தானப்ப சொன்னீங்க மூத்த பையனோட வாழ்க்கை தான் சரியில்லாம போச்சுன்னு. இந்த சூழ்நிலையில என்ன விடுங்க, நான் பெத்து வச்சிருக்கனே ஒரு பொம்பளை பிள்ளை, அதோட கதி என்ன? அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு மூடி மறைச்செல்லாம் பேச தெரியாது மாமா. நான் வெளிப்படையாவே கேக்குறேன். ராஜேஸ்வரி அத்தை கொடுத்த 5 லட்சம் ரூபாயில என் புருஷனுக்கும் பங்கு இருக்குல்ல? மாமாவோட பூர்வீக சொத்துல கிடைச்ச பணம் தானே. மொத்த பணம் 8 லட்சத்துல சண்முக வேலைக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டியாச்சு. மீதி இருக்கிற பணத்துல சுப்பிரமணி தொழில் தொடங்கிட்டா என் புருஷன் பங்கு என்ன ஆகுறது? அதான் 5 லட்சம் ரூபாயில 2.5 லட்சம் ரூபாய என் பொண்ணு பேர்ல பேங்க்ல போட்டுருங்க. அதான் அவளோட எதிர்காலத்துக்கும் நல்லது. என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு முட்டுக்கட்டையை போடுற? நான் முட்டுக்கட்டை போடல மாமா, என் பொண்ணோட பாதுகாப்புக்காக தான் கேக்குறேன். எனக்கு புருஷன் சரியில்லை. நாளைக்கே என் பொண்ணு வளர்ந்து பெரியவள் ஆயிட்டானா அவளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா நான் யாரை எதிர்பார்ப்பேன், யார்கிட்ட போய் கேட்பேன்? அதான் அவரோட பணத்தை இப்பவே கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவளுக்கு உதவும் இல்ல. அதனாலதான் கேக்குறேன். ஜானகி, என்னமா பேசுற? நாளைக்கே சுப்பிரமணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டானா இந்த வீட்டை பார்க்க மாட்டானா, உன்னை பார்க்க மாட்டானா, இல்ல குழந்தைய பார்க்க மாட்டானா? ஏன் இவ்வளவு தூரம்? குழந்தை ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ குழந்தையோட வைத்திய செலவுக்காக பணத்துக்கு எவ்வளவு பாடுபட்டான். அதெல்லாம் மறந்துட்டியா நீ? நான் எதையும் மறக்கலப்பா. நெருப்புனா வாய் வந்துராது. அதனாலதான் சொல்றேன். இப்ப கிடைச்சிருக்கிற பணத்தை வச்சு சுப்பிரமணி தொழில் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த தொழில் ஓகோன்னு வளர்ந்துட்டா சந்தோஷம். அதே நொடிச்சு போயிட்டா எங்க நிலைமை என்ன? ஆம்பளை துணை இல்லாம பொம்பளை பசங்களை வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுக்க எங்க அம்மா எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு என் கல்யாணத்துல நான் கண்கூட பார்த்தேன். இன்னும் எத்தனை நாளைக்குதான் சுப்பிரமணிக்கு பாரமா அவர் கையை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால பணம் கையில இருக்கும் போதே என் புருஷனோட பங்கு தந்துட்டீங்கன்னா எங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதாமா. 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேற கட்டிட்டு வந்துட்டோம். இன்னும் 2-3 நாள்ல 3 லட்ச ரூபா பணத்தை வேற கட்டி ஆகணும். இந்த நேரத்துல போய் வேண்டாம் மாமா, விட்டுருங்க. அண்ணி சொல்றதும் சரிதான். அவங்க மேல கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே காலையில பேங்க்குக்கு போய் 2.5 லட்சம் ரூபாயை பாப்பா பேர்ல டெபாசிட் பண்ணிடுறேன். ஏம்பா சுப்பிரமணி, ஜானகி தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு இல்லாம நீ பாட்டுக்கணும் அதுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிற? இல்ல மாமா, அண்ணி கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல, நியாயம்தான். நிலத்தை விட்டு வந்த பணத்துல சண்முகன் ட்ரைனிங்க்கு கொடுத்து அனுப்பணும். இப்போ மிச்சம் இருக்கிற பணத்தை நான் பிசினஸ்ல போட்டேன்னா அண்ணனுக்கும் பங்கு வரணும்ல. ஏன்னா அண்ணன் இங்க இருந்தாருன்னா அதையும் கேட்டிருப்பார்ல. என்னப்பா அப்புறம் தொழில் விஷயம் என்ன வருது? இப்போ 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கோம். மீதி கையில இருக்கிற 3 லட்ச ரூபா பணத்துல
2 லட்ச ரூபா பணத்தை பாப்பா பேர்ல டெபாசிட் பண்ணா மீதி 1 லட்ச ரூபா இருக்கும். மீதி 2 லட்ச ரூபாய்க்கு வேற ஏதாவது தான் ஏற்பாடு பண்ணணும். அப்படி முடியலன்னா இப்ப இருக்கிற தொழிலையே நான் செஞ்சுட்டு போறேன். டேய் அண்ணி, காலையில பாப்பா பேர்ல பணத்தை டெபாசிட் பண்ணிடுறேன். ஷாம்லி, ஷாம்லி, சாப்பிட்டுட்டு இருக்கம்மா. ஏம்பா பெருமாள், எப்படியாவது தொழில் ஆரம்பிச்சுதான்ப்பா ஆகணும். நான் வரட்டுமா? சரி, பாத்துக்கப்பா. ஓபி நம்பர் 1721/2010, மனுதாரர் சுப்பிரமணி, எதிர் மனுதாரர் இளவரசி. உங்க கணவர் சுப்பிரமணி உங்ககிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்காரு. விவாகரத்து கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். உங்க மனைவி இளவரசி உங்ககிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு சம்மதமா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.